வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. தேமுதிக சேர்ந்து விட்டது, திமுக பலம் பெற்று விட்டது, கூட்டணி கட்சிகள் பெரிய அளவுக்கு சாமர்த்தியமாக ஸ்டாலின் கையாண்டுட்டு இருக்காருன்னு சொல்லும் போது, கூட்டணி கட்சி அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 8 வருஷமாக இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ராஜா மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது ஓட்டு கேட்க வரும்போது மட்டும் வாங்க அப்படின்னு கூட்டணி கட்சியை கூப்பிட்டு சிஎம் பக்கத்தில் உட்கார வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நமக்கு ஃபோன் பண்ணால் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய டபாதார் ஃபோன் எடுக்கிறாரு. இப்படின்னு கடுமையான வார்த்தைகளால் கூட்டணி கட்சி விளாசி தள்ளி இருக்கிறது. எங்களுக்கு இந்த தடவை 2 தொகுதி வேணும், நாங்கள் எங்கள் சின்னத்தில் தான் போட்டிடுவோம், அப்படி இல்லாவிட்டால் கூட்டணி விட்டு வெளியேறுவோம்னு தீர்மானமே போட்டாங்க திமுகவுடைய கூட்டணி கட்சி. யார் அந்த கூட்டணி கட்சின்னு உங்களுக்கே தெரியும், வேல்முருகன் அவர்கள் தான். தமிழக வாழ்வுரிமை கட்சி. ஏன்னா இன்றைக்கி அன்புமணி அங்கே இருக்கும்போது வன்னியர் கட்சியை அடையாளப்படக்கூடிய வேல்முருகன் அங்கே இருக்கிறது திமுகவுக்கு நல்லது. ஓரளவுக்கு அங்கேயும் அவர் செல்வாக்காக தான் இருக்கார், ஓரளவுக்கு கிரவுண்ட் ஒர்க் நிறையா பண்ணியிருக்கார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி வேல்முருகன் வெளியில் போனால் எங்கே போவார், ஏன் போவார் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி வெளியில் போனாவே இன்றைக்கி ஸ்டாலினுக்கு அது ஒரு பின்னடைவு தான். ஏன்னா கூட்டணி இந்த கூட்டணி பலம்லாம் சொல்லிட்டு போது கூட்டணியிலேருந்து வெளியே போய் இந்த கூட்டணியே ஒரு டுபாகூர் கூட்டணி, இவர் பிஜேபியோட மறைமுக கூட்டணியில் இருக்கார். தமிழ்நாட்டு நிதி நிலைமையே சரியில்லை, இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பெரிய அளவுக்கு கொள்ளடிக்கிறாங்க, அப்படி தான் பேசுவார் வேல்முருகன். வேல்முருகன் பேசுகிறத கேட்டிருப்பீங்க நீங்கள், இதுக்கு முன்னாடி அவர் பேசுனதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அவர் விஜய் பற்றி பேசினாலும் சரி, எடப்பாடி பற்றி பேசினாலும் சரி, ஸ்டாலினை பற்றி பேசினாலும் சரி, எஸ்டிமுக தான் போவார் அவர். அப்படிப்பட்ட வேல்முருகனை திமுக சமாளிக்கிறது கஷ்டம். இவங்க என்ன நினச்சிட்டாங்க, திருமாவர்கள் மாதிரி கொஞ்சம் அடங்கி போயிடுவார்னு நினச்சாங்க. அவர் வேறு மாதிரி. ஏன்னா உள்ளே வரக்கூடிய கருணாஸுக்கு உதயசூரியன் சின்னம் கொடுத்து ஒரு சீட்டு கொடுப்பீங்க, தனியரசுக்கிட்ட பேசிகிட்டு இருப்பீங்க, அவரை திமுக உதயசூரியனில் நிற்க வைக்கிறதுக்கு. நான் இத்தனை வருஷமாக இங்கே இருக்கேன் அப்படின்னு அவர் கேட்குற கேள்வி. நான் இன்னொன்று, கூட்டணி அப்படிங்கும்போது கூட்டணியில் பங்காக கேட்குறாரு அவர். இப்போ தேமுதிக துணை முதல்வர் ரேஞ்சில் கேட்குறேன், அந்த மாதிரிலாம் கேட்குறதில்ல. அவருக்கு 2 சீட்டு என்னுடைய சின்னத்தில் போட்டிடுவோம், அவர் நியாயமான கோரிக்கை தான். ஏன்னா போன தடவை மதிமுக பார்த்தீங்கன்னா எம்பி தேர்தலில் கண்டிப்பாக நான் அதுதான் நிற்பேன், ஏன் மோதிர சின்னத்தில் நின்னார் நம்ம துரை வைக்கும். அப்போ அவ்வளோ உறுதியாக இருக்கும்போது அவரும் நிற்பார். நான் வேல்முருகனுக்கு இன்றைக்கி கணிசமான அந்த அளவுக்கு அங்கே ஓட்டு இருக்குது, அவர் ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறாரு. அப்போ இன்றைக்கி பல கூட்டணி கட்சிகளுக்கு குடிக்கக்கூடிய முக்கியத்துவத்தை வேல்முருகனை கொடுக்கறதில்ல. அமைச்சர்கள் யாருக்கும் வேல்முருகனை பிடிக்கிறதில்ல. ஏன்னா வேல்முருகன் பேச்சே அந்த மாதிரி தான். சட்டசபையில் பேசுறது, அப்பாவை பற்றி எப்படி பேசினார் உங்களுக்கு தெரியும். அப்பாவு இது என்னமோ எதுக்கு அவர் சபாநாயகராக இருக்காருன்னு எனக்கு தெரியல, பேசவே விடமாட்டுறாரு அவர். இப்படி தான் அவர் பேசினார். சட்டசபையில் காரசாரமான மோதல்லாம் நடந்தது. ஏன்னா அண்மையில் காரல் மார்க்ஸோடைய சிலை திறப்பு விழா. காரல் மார்க்ஸ் அப்படின்னு கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் கூப்பிட்டுருக்காங்க, வேல்முருகன் எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்காங்க, வரல, ஆப்சன்ட். அதேமாதிரி உதயநிதி பங்கேற்கிற கூட்டம் நடந்துக்குது வள்ளூர் கூட்டத்தில், வர முடியாதுன்ட்டார். சொல்லிடுங்க, நேரடியாக வர முடியாதுங்க சொல்லிடுங்க. இன்னொன்று கூட சேர்த்து சொல்லுங்கள், வேல்முருகன் கூட்டணி விட்டு போகிறாருன்னே சிஎம்கிட்ட சொல்லிடுங்க. என்ன அது ஒளிவு முறைவு சொல்லிடுங்க, சிஎம்க்கு தெரியட்டும். வேணும்னா பேசுங்க, இல்லைன்னா நான் பாசிச பாஜக இருக்கனால அதிமுக கூட்டணிக்கு போக மாட்டேன், அதனால் என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? தனியாக நிற்கிறேன் சார், தனியாக உங்கள் ஓட்டை பிரிக்கிறேன், அவ்வளோதான். நீங்கள் ஜெயிக்கக்கூடாது. இந்த முடிவை வேல்முருகன் எடுப்பாருன்னா எடுப்பார். வேல்முருகனுடைய பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா, அவருடைய கடந்த கால பேச்சு இப்போ பேச்சை பார்த்தீங்கன்னா மற்றவங்க மாதிரி அவர் இல்லை. அப்போ திமுக அப்படிங்கிறது இந்த கூட்டணி போனோம், அதெல்லாம் தாண்டி உங்கள் கூட்டணியிலேருந்தே ஒருத்தர் உங்களை பற்றி பேசினா அது உங்களுக்கு டேமேஜ். பிஜேபி பேசுகிறத விட அவர் என்ன பேசுவார் வெளியில் பிஜேபி தாங்க மோசம், நீங்களும் மோசங்க, எடப்பாடி பழனிசாமி அடிமை, எடப்பாடி நீங்கள் முதல்ல யார், நீங்களும் பிஜேபிக்கு அடிமை தானே, அப்படி தானே பேசுவார். இது திமுக தாங்குமா? இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை. ஸ்டாலின் என்ன நினைக்கிறார், எல்லாருக்கும் நல்லவனாக இருக்கணும்னு நினைக்கிறார். அதாவது அதிகாரிகள் ஒரு எஸ்பி பல்ல பிடுங்கினா கூட அவர் பரவாயில்ல, பல்ல பிடுங்கினவங்க தப்பு தான், இருந்தாலும் இந்த எஸ்பியும் பாவம்னு நாங்கள் சொன்னால் பரவாயில்ல. அப்போ எல்லாத்துலேயும் மென்மையான போக்கை கடைபிடித்து கொண்டிருக்கிறார் சிஎம். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேல்முருகன் போகிறதுனால திமுக என்ன ஒரு கணக்கு போடும், என்ன சொல்லுவாங்க உள்ளே போய் ஸ்டாலின்ட்ட, வேல்முருகன் போனால் போகட்டும், ஏன்னா அவருக்கு கொடுக்கக்கூடிய 2 சீட் நமக்கு குறையும், நம்ம திமுகவே நிற்கலாம். தப்பான ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் நெய்வேலி கடலூர் பக்கம் போய் கேட்டிங்கன்னா தெரியும். ஏன்னா இன்றைக்கி அந்த பக்கம் ஐயா போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் சைடு யாருமே இல்லை, வீக் ஆகுது உங்கள் சைடு. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஐயாவோ பாட்டாளி மக்கள் கட்சியோ திமுக கூட்டணிக்கு வந்தால் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. யார், நம்ம பிசிகாவும் ஐயாவும் சிங்க் ஆகாது. ஆனால் வேல்முருகன் அப்படி இல்லை, அவருடைய 2 தொகுதியில் பார்த்தீங்கன்னா சிங்க் ஆகிடுது. அவரும் திருமாவோடலாம் நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கா, ஜெல் ஆகிடுது அந்த ஓட்டு. அப்போ ஒரு 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 1 இயர் கட்சி அங்கே இருக்கணும், அதனால தானே கூட வச்சுருக்கீங்க. அவருக்கு ஒன்றும் ஆளே இல்லை அப்படின்னா கூட வச்சுருப்பீங்களா வேல்முருகனை? இப்போ என்ன உங்களுடைய எண்ணம்?
இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் வாக்கு வேணும், அதனால் ஜவஹர்லா எல்லாத்தையும் கூட வச்சுருக்கீங்க. அதே மாதிரி வேல்முருகன் தயவு வேணும். ஏன்னா உங்களுக்கு வன்னியர் கட்சி ஒன்று இருக்குதுன்னு காட்டுறதுக்கு ஒரு ஆள் வேணும். அது இல்லாமல் கொஞ்சம் ஃபோர்ஸாகவே இருக்கார், அதனால் வச்சிட்ருக்கீங்க. இப்போ அவர் ஆரம்பிச்சிட்டார், தன்னுடைய வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. இந்த தேர்தலில் கூட்டணி முடிவாகும் போது திமுக கூட்டணி எந்த அளவுக்கு படாத பாடு படப்போகுது பாருங்க. இப்போ திமுக ஒரு தேர்தலில் ஒரு எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு அந்த இடத்துல தேமுதிக நிற்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. தேமுதிகவுக்கு அதிக சீட்டு கொடுக்கணும், காங்கிரஸ் பழைய சீட்டில் நிற்காது, அதுக்கு நீங்கள் அதிகம் கொடுக்கணும். அப்போ திமுக தன்னுடைய எண்ணிக்கையை குறைக்கணும். அந்த எண்ணிக்கை எங்கே குறைப்பீங்க? அப்போ என்ன உள்ளே ஒரு யோசனை வரும், இருக்கட்டுங்க வேணாங்க வேல்முருகன் போனால் கூட போகட்டும், என்ன இருக்கலாம் திமுக கூட போனால் போட்டுங்க. இது வேல்முருகனுக்கு முன்னாடியே தெரிஞ்சதுனால தான் இப்போயே உஷாராயிட்டார். நம்மளை எப்படி வழி அனுப்ப போகிறாங்க, நம்மளே எதுக்க ஆரம்பிச்சிருவோம். அதான் 2 சீட்டு கேட்குறாரு. ஒரு சீட்டு மட்டும் கொடுத்து உள்ளே வைக்கிறதுக்கு திமுக ட்ரை பண்ணும். மேலும் ஒரு சீட்டு கேட்டால் திமுக யோசிக்க ஆரம்பிக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வருவார். வெளியில் வந்து அவர் பேசக்கூடிய விதம் இருக்குல்ல, அவர் விஜய் அவர்களை பற்றி பேசும்போது எந்த அளவுக்கு ரசிச்சிங்க, பரவாயில்ல சூப்பர் சன் டிவிலாம் போட்டு அடிக்கிறாங்க. விஜய் பற்றி பார்த்தீங்கன்னா வேல்முருகன் கலக்கி எடுத்துறாரு. இந்த மாதிரி பேசுவார் அவர். விஜய் பற்றி பேசினவர் உங்களை பற்றி பேச ரொம்ப நேரம் ஆகுது. விஜய் பற்றியாவது கம்மியாக பேசலாம், உங்களை பற்றி பேசுவதற்கு நிறைய இருக்குது. ஏன்னா உள்ளேயே இருந்திருக்காரு. இந்த ஆட்சி யாரால் நடத்தப்படுகிறது, அதிகாரிகளின் அலட்சியம் என்ன, இன்றைக்கி இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் எவ்வளோ அத்துமீறல்கள் நடந்திருக்கிறார்கள், இதெல்லாம் பற்றி பேசுவார். ஏற்கனவே பேசினவர் தான். இன்றைக்கி ஒவ்வொரு அமைச்சர்களும் எந்த மாதிரி இருக்கீங்க, எம்எல்ஏ எந்த மாதிரி திமுறா இருக்கீங்க, இதெல்லாம் அவர் சொன்னவர் தான், அப்படியே பேசினவர் தான். சட்டசபையிலேயே துரைமுருகனோடையும் அப்பாவோடையும் காரசார விவாதம் பண்ணவர் தான். அப்போ இதெல்லாம் வெளியில் பேசுவாரா இல்லையா? எடப்பாடி பழனிசாமியும் நம்ம இந்த அண்ணாமலை பேசுகிறத விட இவர் பேசினா எஃபெக்ட் அதிகம். அப்போ வேறு மாதிரிலாம் பேசுவார் அவர். இவர்கள் என்னை எப்படி நடத்துனாங்க, ஏன் என்னை அப்படி நடத்துனாங்க, இதெல்லாம் பேச ஆரம்பிப்பார். அதனால் இவரை எப்படி உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிற முயற்சியில் ஸ்டாலின் ஈடுபட்டால் நல்லது. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வேணும்னா வெளியிலேருந்து வர ஒரு ஆளுக்காக உள்ளே இருக்கவங்கள கொஞ்சம் அப்படியே தள்ளி விடலான்னு நினைக்கிறது அது ஸ்டாலினுக்கு பிரச்சனையாகத்தான் முடியும். எல்லாத்தையும் தாண்டிங்க ஒரு விஷயந்தான். இன்றைக்கி நீங்கள் கூட்டணி பலம் என்ன வேணால் சொல்லுங்கள், மக்கள் ஸ்டாலின் வேணுமா வேணாமாங்கிற தேர்தல். இதில் கட்சியை விட பொதுமக்களுடைய ஓட்டு முக்கியம். பொதுமக்கள் பரவாயில்லப்பா இவ்வளோ பெரிய கூட்டணி இது, இவங்க தான் ஜெயிப்பாங்க, இவங்களுக்கே ஓட்டு போடணும் அப்படின்னு நினைப்பாங்களா? ஐயோ அடுத்து திமுக வந்துடவே கூடாதுங்க, எத்தனை பேர் சேர்ந்தாலும் பரவாயில்லைங்க, திமுக ஆட்சி வரவே கூடாது. நான் வரக்கூடிய தேர்தல் இப்படி தான் மக்கள் நினைப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி வரக்கூடாது வரக்கூடிய தேர்தலில். ஏன்னா 5 வருடங்களாக இந்த ஆட்சியில் படாத பாடுபட்டுட்டோம். இவங்க மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் பெண்கள் பாதுகாப்புலேருந்து பல விஷயங்கள் இன்றைக்கி நாட்டில் அத்துமீறல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். இப்போவே மக்கள் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சேன்னா அடுத்து உதயநிதி தான். ஏன்னா இதே 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னால் 2000 ரூபா தான் எடப்பாடி கொடுக்குறேன்ட்டாரு. இப்போ எடப்பாடி வந்தாருன்னா இவங்க வந்தாருன்னா நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இந்த பிஜேபி பாசிசம் அதெல்லாம் இந்த தேர்தல் எடுபடாதுங்க. ஏன்னா பிஜேபி நிற்கிறதே 60 தொகுதியில் நிற்கிறாங்க, அவங்க நிற்கிறதே 30க்குள்ளே, அவங்க எப்படிங்க ஆட்சியை பிடிப்பாங்க? அதனால் தேர்தல் கணக்குகள் மாறும். இப்போ வேல்முருகன் இந்த நேரத்தில் இப்போ போர்க்குடி தூக்குவது உண்மையிலே நல்ல விஷயமா நம்ம பார்க்குறோம். மற்ற கூட்டணி கட்சிகள் மாதிரி அமைதியாக இல்லாமல், இன்னொன்று மற்ற கூட்டணி கட்சிகள் தான் நிறையா இஷ்யூவில் அமைதியாக இருக்கும்போது இன்றைக்கி திமுக அமைச்சர்களை பற்றியும் திமுக பற்றியும் வெளுத்து ஏற்கனவே விட்டுருக்காரு அவர். அப்போல்லாம் ஸ்டாலின் அவர்கள் கூப்பிட்டு சமாதானப்படுத்துனதெல்லாம் பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கி 2 மீட்டிங் அவர் வரலங்கும் போது வேறு ஏதோ ஒரு யோசனைகள் இருக்கிறார் அப்படின்னு தான் தோணுது. என்ன ஒன்றா பர்செப்ஷன் வார் இருக்குல்ல, திமுக கூட்டணி வலிமையாக இருக்குது. அது ஒருத்தர் போய் வெளியில் போய் ஏதாவது பேசினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது திமுகவுக்கு கொஞ்சம் சிக்கல் தான். இப்போ தேமுதிக போனோன்னு பேசுகிறோமா இல்லையா, என்னங்க அதிமுக கூட்டணி தேமுதிக போயிடுச்சு அப்படின்ட்டு. அப்போ ஏற்கனவே உங்கள்கிட்ட இருந்து ஒருத்தர் வெளியில் உங்களை திட்ட ஆரம்பித்தாருன்னா அது வெகுஜனம். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லாமே 100 ஓட்டு 200 ஓட்டு 300 ஓட்டில் தான் ஜெயிக்க போகிறீங்க. இப்போ எல்லா ஓட்டும் முக்கியம். திமுகவுடைய இன்னும் அதிகமான தொல்லைகளை அவர் தோல்வியுறுத்தி காட்டினால் திமுகவுக்கு வரக்கூடிய தேர்தல் மிகப்பெரிய ஒரு முட்டு சந்தையை கொண்டு போய் வைத்திரும். பார்க்க தான் போகிறீங்க. தொடர்ந்து உங்கள் ஆதரவு சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.